ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை நீங்கள் கட்டளையிட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வரவும், உம் நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீங்கள் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மீண்டுமா இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நாங்கள் மறுபடியுமா இந்த நாட்களிலே இந்த வேத தியானத்துக்குள்ளே கடந்து சொல்வோம். நேற்றைய நாட்களிலே நாங்கள் பார்த்த காரியம் திருச்சபையிலே இந்த நாட்களிலே ஆவிக்குரிய விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ற தலைப்பிலே இந்த நாட்களில் சில காரியங்களை இந்த நாட்களை பார்த்தோம் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அதே விதமாக இன்றைக்கு நாங்கள் அதனுடைய மிகுதி பகுதிகளை பார்ப்போம். இன்றைக்கு எப்படி என்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அப்போஸ்தலர்கள் என்ற பெயர் இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் அங்கே அவரை இந்த நாட்களிலே கண்டவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அருமை பிள்ளைகளே. அப்ப அப்போஸ்தலருடைய பெயர் இந்த நாட்களிலே வருவதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த உயிர்த்தெழுதலில் ஆண்டவரை அவர்கள் கண்டார்கள். அதனாலே இந்த நாட்களிலே அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று சொல்லி இந்த நாட்களிலே பெயரே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப உயிர்த்தெழுந்த ஆண்டவரால் உலகம் எங்கிலும் இந்த நாட்களிலே நற்செய்தியை அறிவிக்கும் திருச்சபைகளை இந்த நாட்களை அமைக்கவும் தனிமையாக நியமிக்கப்பட்டவர்களாக இந்த நாட்களை குறிக்கப்படுகிறதான் இந்த 12 சீசர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே 12 சீசர்களும் பவுலும் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் திருச்சபையிலே ஒரு தனி அதிகாரத்தை இந்த நாட்களிலே பெற்றிருந்தார்கள். ஆனாலும் அது ஒரு தெய்வீக வெளிப்பாடும் கிறிஸ்துடைய நற்செய்தி கண்டதும் கேட்டதும் என்று சொல்லி இந்த நாட்களிலே முதல் இந்த நாட்களிலே செய்தியாக இந்த நாட்களை அவர் மூலமாக இந்த நாட்களை வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அது இன்று வேறு எவரிடமும் இந்த நாட்களே இருக்க முடியாது. எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே 20வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தில் இந்த நாட்களில் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்களே, அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்கள், இன்றைக்கு சபை கட்டப்பட்டதனுடைய காரியம் சபையினுடைய ஸ்தாபனம் காரியங்களை பார்க்கிற வழியிலே அப்போஸ்தலர்களுடைய வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள். அதான் நேற்றைய நாட்களை சொல்லியிருந்தேன். இந்த 5 வகையான ஊழியங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நேற்றைய நாட்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அருமையான பிள்ளைகளே. அந்த 5 வகையான ஊழியங்களுக்குள்ளே இந்த நாட்களில் அந்த ஊழியங்களை உருவாக்குகிறவர்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் சுவிசேஷர்கள். 2வது பணியிலே இந்த நாட்களே அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சுவிசேஷர்கள் சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். அப்போஸ்தலர்கள் இந்த நாட்களை என்ன செய்வார்கள் சொன்னால் அந்த சபைகளை இந்த நாட்களை பாருங்கள், அந்த சுவிசேஷம் சொல்லப்பட்ட ஜனங்களை அழைத்து அவர்களை ஒன்று சேர்த்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே தேவனுடைய சமூகமாக இந்த நாட்களை அவர்களுக்கு அங்கே அற்புதங்கள் அடையாளங்களை செய்த இந்த நாட்களை அவர்களை தேவனுடைய பக்கமாக திருப்புவார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே போதகர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே சபையை இந்த நாட்களை உருவாக்கி அவர்கள் நடத்துகிறது மட்டுமல்ல, இதற்கு உடந்தையாக இந்த நாட்களில் யாருன்னு சொன்னால் தீர்க்கதரிசிகளும் இந்த நாட்களில் இருப்பார்கள். அவர்கள் அங்கே ஒரு சில ஜனங்களுக்கு இந்த நாட்களில் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அதன் மூலமாய்த்தான் அங்கே சபை உருவாகிறதை இங்கே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அப்போஸ்தலருடைய பதவி இந்த நாட்களிலே தனிச்சிறப்பு பெற்றது என்பதை வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மீண்டும் எவராலும் இந்த நாட்களிலே வாசிக்கப்பட முடியாது. ஆதி அப்போஸ்தலர்களுக்கு வாரிசுகள் இந்த நாட்களே இருக்க முடியாது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே எப்படியாக சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்வோம். நாங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே 8வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் இங்கே சொல்லப்படுகிற காரியம் பாருங்கள், எல்லாருக்கும் பின்பு அகால புறவி போன்ற எனக்கு தரிசனமானார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பவுலடிகள் சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலருக்கும் தரிசனமாயினார். எல்லாருக்கும் பின்பும் அகால புறவியை போன்ற எனக்கு அங்கே தரிசனமாயினார் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் இல்லை என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் தன்னை தாழ்த்தி இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்போஸ்தலருடைய பதவி தனி சிறப்பு பெற்றது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மீண்டும் இந்த நாட்களை எவராலும் இந்த நாட்களை என்ன செய்ய முடியாது, வகிக்க முடியாது. ஆதி அப்போஸ்தலர்கள் வாரிசு இருக்க முடியாது என்று சொல்லி இந்த நாட்களை இந்த இடத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கு. ஆனா இன்றைக்கு காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்க, அப்போஸ்தலர் என்ற பெயரை வச்சுக்கிறாங்க, தீர்க்கதரிசி என்ற பெயரை வச்சுக்கிறாங்க. என்னன்னு சொல்லி சொன்னால் தன்னுடைய வாய்த்தை நிரப்பிக் கொள்ளுகிறார்கள். அதே வேளையிலே பார்க்கிற வழியில அப்போஸ்தலர் சொல்லி இந்த நாட்களை சொல்லிவிட்டு இந்த நாட்கள் என்ன செய்கிறாங்க, இந்த நாட்களை திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று இந்த நாட்களை காரியங்களை செய்து நாட்களே இது கத்தர் சொன்ன என்று சொல்லி இந்த நாட்களே கத்தர் கொடுத்த வெளிப்பாடு சொல்லி இந்த நாட்களை ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி அந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, அப்ப ஆண்டவருடைய காலத்தில் இந்த நாட்களை பாருங்கள், இங்க ஆண்டவர் இந்த நாட்களிலே பவுலடிகளுக்கு சொல்லிக் கொடுக்கல இந்த காரியத்தை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இந்த இப்படியா நீ கதையப்பா இப்படியா செய்யன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லிக் கொடுக்கவில்லை. ஆனால் பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களே அங்கே எப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் பின்பு அகால புறவி போன்ற எனக்கு அவர் தரிசனமானார். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் அகால புறவி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அதாவது ஒரு தனி ஒரு காரியத்தை அதிலே பார்க்க, அவர் தனி ஒரு சிறப்பை இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த நாட்களை பாருங்கள், எந்த விதமான ஆசா பாசங்களும் இந்த நாட்களை இருக்க முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய ஊழியங்களை செய்கிறவர்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், அங்கே தேவனுக்காக இந்த நாட்களை தன்னை அர்ப்பணித்து இந்த நாட்களை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு பாருங்கள், இதைத்தான் இன்றைக்கு இந்த பெந்தைக்கோஸ்து சபை மூலமா இந்த நாட்களை அந்த காரியத்தை பார்க்கக்கூடியதா இருந்தது. பாதி பெந்தைக்கோஸ்து சபையிலே பாருங்கள் என்ன காரியம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், இந்த அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டது போல அங்கே ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று இந்த நாட்கள் அந்த பெந்தைக்கோஸ்து சபையிலே வருகிற வேளையிலே அங்கே அவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், திருமணம் செய்ய மாட்டார்கள், கூட மருந்துகள் பாவிக்க மாட்டார்கள். இந்த நாட்களிலே ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து இந்த நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கை இந்த நாட்களை அர்ப்பணித்து காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் அந்த உண்மையான சம்பவம். ஆனால் இன்றைக்கு, அதாவது ஒரு 20 ஆண்டுகளுக்கு பின்பாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, நான் ஒரு 35-40 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த காரியத்தை சொல்லுகிற வேளையிலே வித்தியாசமான அப்போஸ்தலருடைய அழைப்பு, வித்தியாசமான பெந்தைக்கோஸ்து சபைகள் இருந்தது. இன்றைக்கு அந்த பெந்தைக்கோஸ்து சபை என்று சொல்லி இந்த நாட்களிலே சபைகளை இந்த நாட்களை என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், கலப்பான காரியங்களுக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வந்துட்டார்கள். சபைகளுக்குள்ளே இன்றைக்கு உலகம் வந்து விட்டது. அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப சபைகளுக்குள்ளே உலகம் வந்ததன் நோக்கத்தின் நிமித்தம் அங்கே என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எப்படி பெந்தைக்கோஸ்து சபை தான் இந்த நாட்கள். ஆனால் பெந்தைக்கோஸ்து சபைக்கு உண்மையான காரியம் என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் நகை போட மாட்டார்கள். அது மட்டுமல்ல, வெள்ளை சாரியோ வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் இந்த நாட்களை அணிந்து கொள்வார்கள். இன்றைக்கு இந்த கலப்பு வந்ததுக்கு பிறகு நீங்க கலரா நகை போடலாம், அதே போல கலரா உடுப்பு போடலாம், நகை போடலாம், எல்லாம் செய்யலாம் என்று சொல்லி இந்த நாட்களை எங்க சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம் கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப அதைத்தான் இந்த இடத்திலே பவுலடிகள் இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் ஒரு அகால புறவி என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு இதற்கும் இன்றைய காலத்தில் உள்ள அப்போஸ்தலர்களுக்கும் 99% சரியான முரண்பாடும் அங்கே மாறுதலுமாக அந்த நாட்களை இருக்கிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த நாட்களில் அடுத்தாக 3ஆவதாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது எப்படி என்றால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களின் முக்கியமான வேலை என்னவென்றால், திருச்சபைகளை ஸ்தாபித்து அவைகளில் அங்கே புதிய ஏற்பாட்டு விசுவாசத்தின் அடிப்படையிலும் கிறிஸ்துவின் மீது உண்மையான விசுவாசத்திலும் அஸ்திவாரம் கொண்டிருக்கிறதாக என்பதை இந்த நாட்களை நிச்சயித்துக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், அப்ப இதுதான் இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள அங்கே இந்த நாட்களே அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்ட காரியமாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், உதாரணமாக வேதத்திலே இருந்து பார்க்கிற வேளையிலே யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே நீங்கள் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது. யோவான் 2வது அதிகாரத்திலே பாருங்கள், இந்த நாட்களை வேதத்தில் நான் வாசிக்கிறேன். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே யோவான் 21ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்ன வாசிக்கிறேன். 21ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலிருந்து வாசிக்கின்றேன். இங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலே நீ என்னிடத்திலே அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமேன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். 2ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். 3ஆம் தரம் இந்த நாட்களிலே அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்ற 3 தரம்
தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் இந்த நாட்களே அறிவீர் என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி இந்த நாட்களே கேட்கிறதை பார்க்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இந்த வார்த்தையிலே நாங்கள் இந்த நாட்களே ரொம்ப கவனமாக ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். இப்ப இந்த 3 தரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயான்னு சொன்னார். இப்ப இந்த இடத்துக்கு வந்து யோனா, அதாவது பேதுரு என்ன செய்திருக்க வேண்டும்? ஆமாண்டவர் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு காரியத்தை இந்த நாட்களே முடித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த இவர் கேட்ட கேள்விக்கு அவர் சொல்லுகிற காரியம், நேசிக்கிறாய என்றதற்கு மட்டும்தான் இந்த நாட்களை ஆமாண்டவரை சொல்லுகிறாரே ஒழிய ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொன்னதற்கு எந்த விதமான மறுமொழியும் சொல்லவில்லை. ரொம்ப கவனமாக கேளுங்க கர்த்தருடைய பிள்ளைகள். இதான் இன்றைக்கு நடக்கிற காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை இப்ப ஆண்டவரை நேசிக்கிறோம் ஐயா நாங்கள், நல்லது. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோமா? முதலாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப ஆண்டவரை நேசிக்கிறதையா அது வேற விஷயம் இந்த நாட்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா பாருங்க, இந்த நாட்களே அவர் இந்த நாட்களே அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறோமா என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சற்று இந்த நாட்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர் என்பதை குறித்து வேதம் இந்த நாட்களை சொல்லுகிறது. அதை விட்டு நேற்றைய நாட்களை பார்த்த பிரகாரம் அங்கே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே பிசாசை திரத்தினோம், உம்முடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னோம். ஆண்டவர் சொன்னாரா? இந்த நாட்கள் நீ போய் பிசாசை திறந்து தீர்க்கதரிசனம் செய்ய சொல்லி சொன்னாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொருவனுக்கு இந்த நாட்களில் ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5 வகையான ஊழியம் என்று சொல்லி நேற்றைய நாட்களில் சொல்லியிருந்தேன். அப்படியானால் கர்த்தர் ஒருவனை நியமித்து இந்த நாட்களை இந்த ஊழியத்தை செய்ய என்று சொல்லுகிற வழியிலே அவன் அந்த ஊழியத்தை செய்வார் என்று சொல்லி சொன்னால் அவன் அங்கே ஆண்டவரிடத்துல போய் இந்த நாட்களை இந்த கேள்வி கேட்க மாட்டான். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நான் பிசாசுகளை திறத்தினேன், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே அதை செய்தேன். இதெல்லாம் செய்கிற காரியங்கள் ஐயா, இதை சொல்லி காட்டுகிற காரியம் அல்ல. இதைத்தான் நாங்கள் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டும். அப்ப இப்படியாக இந்த நாட்கள் இந்த காரியத்தை செய்தால் இந்த நாட்களிலே அது தேவனுடைய நாம மகிமைக்காக நாங்கள் செய்துவிட்டு போகிறோமே ஒழிய, ஆனால் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். இப்ப தீர்க்க தரிசனம் உரைக்கிறதெல்லாம் தேவனுடைய சித்தம், தேவன் சொல்லுகிறபடி இந்த நாட்களை என்று நினைக்க கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொம்ப கவனமாக கேளுங்கள். தீர்க்கதரிசனம் உரைக்கிறதோ பிசாசுகளை திறத்துறதோ அந்த நாட்களை தேவன் சொல்லி இந்த நாட்களை செய்கிற காரியம் என்று சொல்லி நம்முடைய அவருடைய நாமத்தினால செய்கிறோம் என்று சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் ஒருவன் கிறிஸ்தவனாய் அழைக்கப்பட்டால் அவனுக்கு தேவன் அவனுக்கு உரிய வரங்களை அந்த இடத்துல தேவன் கொடுக்கிறார். அவர் அந்த கிஃப்டுகளை இந்த நாட்களை கொடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவனுக்கு சுகமளிக்கும் வரங்களும், ஒருவனுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிற வரங்களும், ஒருவனுக்கு இந்த நாட்களை பாருங்கள் அதாவது நாட்களை மற்றவர்களை விசாரிக்கிற வரங்களும், இப்படியான காரியங்களை இந்த நாட்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்ப இதை வைத்துக்கொண்டு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த நாட்களே இதுதான் ஆண்டவர் எனக்கு தந்த ஊழியம் என்று சொல்லி இந்த நாட்களை கூட இன்றைக்கு தீர்க்கிறதுன்னு சொல்றதை இந்த நாட்களே ஆட்கள் இந்த நாட்களை ஊழியமாக கருதி கொள்ளணும். இன்றைய பாருங்க, நீங்கள் இந்த ரேடியோக்கள்ல இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே என்னுடைய ரேடியோலையும் ரேடியோலையும் வருகிறோம் அநேகர் இந்த நாட்களே வந்தால் அந்த நாட்கள் என்ன செய்வான்? ப்ராஃபிட், அவர் பேர் போடுவார், ப்ராஃபிட் இன்னும் சோன்னு சொல்லி போடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் இந்த நாட்களிலே ஒரு அநாகரிகமான காரியமாக இந்த நாட்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷன் முதலாவது கர்த்தருடைய காரியத்தை செய்ய வேண்டுமே ஒழிய எந்த இடத்துல பார்க்கிற வழியில இந்த பட்டத்தையும் இந்த பதவியையும் போட்டு இந்த நாட்களில் கொண்டு வந்த நாட்களில் அங்கே நான் அதை செய்தேன் இதை செய்தேன் சொல்லுகிறதுல எந்த விதமான காரியமும் இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய அதை அறிந்து கொள்ள வேண்டும். அது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற காரியம் இல்லை. அந்த ஊழியம் எதுக்காக செய்கிறோம்? எனக்காக செய்கிறோம். என்னுடைய பெயர் பெருமைப்பட வேண்டும், என்னுடைய காரியம் செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த நாட்களை அந்த காரியத்தை செய்கிறோமே ஒழிய தேவனுடைய சித்தத்திற்கோ தேவனுடைய விருப்பத்துக்கோ நாங்கள் அந்த ஊழியத்தை செய்யவில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் தெளிவாக அந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும். அருமை பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே தான் இங்கே சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே இங்கே எபேசியரின் புத்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே பவுலடிகள் இந்த நாட்களை இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இங்கே அதற்கு பின்பாக அங்கே ஆண்டவர் யோனாவை கேட்கிற வேளையில், அதாவது சீமோனை கேட்கிற வேளையிலே, யோனாவின் குமாரனாய் சீமோன் என்று கேட்கிற வேளையிலே அவர் அங்கே 3 தரமும் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நீர் அதை அறிவீர் என்று சொல்லுவார். ஆனால் அவர் இந்த 2வது கேள்வி கேட்டதற்கு அங்கே பேதுரு மறுமொழி சொல்லவில்லை. இதான் அந்த காரியம். ஆண்டவர் சொன்னார், ஐயா நேசிக்கிறாயான்னு கேட்டது முதலாவது பகுதி. ஓம் ஆண்டவர் நான் நேசிக்கிறேன், ஆடுகளை மேய்ப்பாயாண்டு கேட்டதற்கு அவர் அந்த இடத்துல எந்த விதமான காரியம் இந்த நாட்கள் அந்த வசனத்தை பாருங்க தெளிவாக சொல்லப்படுது. அப்ப பாருங்கள், அப்ப எப்படி என்று சொல்லி சொன்னால் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே என்றான்னு சொல்லி அப்ப ஏன் சொல்லுகிறார்? ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். அப்படி சொல்லப்படும், நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது
உன்னை நீயே அங்கே அரை கொட்டி கொண்டு உன் இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்து நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கையை இந்த நாட்களை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கும். அப்ப இது எதை குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், கடைசி நேரத்திலே இங்கே பேதுருவுக்கு என்ன காரியம் நடக்கும் என்பதை ஆண்டவர் தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரை நாங்கள் நேசிக்கிறதையா அது வேற காரியமாக நாட்கள். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரை நேசிக்க வேண்டும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த நாட்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப தேவனை ஆராதிக்கிற வேளையிலே நாங்கள் கர்த்தரை நன்றாக நேசிக்கிறோம் என்பதை தான் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாங்கள் கர்த்தரை நாங்கள் அங்கே நன்றாக அதாவது நேசிக்கிற வேளையிலே அவரை நாங்கள் இன்னுமாய் அவரை கிட்டி சேர்க்கிறோம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுக்கும் இந்த ஊழியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ரொம்ப கவனமா பாருங்க. இது என்ன இருக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் முன்னேறுவதற்கு தான் இந்த நாட்கள் இந்த காரியங்கள் இருக்கு. அப்ப ஆண்டவரோடு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளப்பட்டார். நல்லது பாருங்க. அப்ப ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்று சொல்லி சொன்னால், ஏனோக்கு என்ன ஊழியம் செய்தார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கள், அப்ப தேவனோடு சஞ்சரிக்கிறது நோக்கம் என்ன? அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்காகவும், அவரோடு இந்த நாட்களை பாருங்கள், அவரோடு சேர்ந்து நாட்களை நாங்கள் நடக்கிற வழியிலே ஆவியானுடைய அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும் தான் இந்த நாட்களே ஆண்டவரை இந்த நாட்களை நேசிக்கிறோம், ஆண்டவர் நடந்து கொள்வோம். ஆனால் ஊழியம் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவதாக கொடுக்கப்படுகிற காரியம். இப்ப பாருங்கள், நீங்கள் நேசிக்கிறதற்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்துக்கும் இந்த நாட்களை பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற இடத்துல பாருங்கள், வேதத்தில் சொல்லப்படுகிறது, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். பாருங்கள், நான் சிறையிலே இருந்தேன், என்னை இந்த நாட்களை விசாரிக்க வந்தீர்கள். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், இந்த நாட்களே என்னை விசாரித்தீர்கள் என்று சொல்லி சொல்கிற வழியில் அவர் கேட்கிறாங்க, எங்கே ஆண்டவரே அப்படி இருந்தோம்னு சொல்லி சொல்லுகிறார். இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்தது யாருக்கு செய்திருக்கிறீங்க? எனக்கு செய்திருக்கிறீங்க. இதுதான் அந்த உண்மையாக ஆண்டவரை இந்த நாட்களை காரியங்களே ஆண்டவர் செயல்படுகிற காரியமா இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே விதமாகத்தான் இந்த இடத்திலே பேதுரு இடத்திலே ஆண்டவர் கேட்கிறார், நீ எப்படியா நேசிக்கிற, நீ என்ன இருந்தால் நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லி சொன்னால், அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இந்த விசுவாசிகளை இந்த நாட்களிலே உருவாக்குவியா என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சகல காரியங்களும் கொடுத்திருக்கிற, அப்படியான நீ செய்ய வேண்டிய காரியம், நீ விசுவாசிகளை உருவாக்குவாயா சொல்லிவிட்டு அந்த அடுத்த காரியமா சொல்லுகிறார், நீ இள வயதிலே இந்த நாட்களை இருந்தபோது உன்னை அரை கட்டி உனக்கு இஷ்டமான இடங்களிலே திரிந்தாய், நீ முதிர் வயதான போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் அறையை கட்டிக்கொண்டு உன் இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், கடைசி நேரத்திலே உனக்கு என்ன நடக்கும் என்பதை இந்த நாட்களிலே இந்த வேதப்பதி இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்கே பாருங்கள், இந்த நாட்களில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்ப்போமா இருந்தால், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே இங்கே 28வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையில் சொல்லப்படுகிறது, தேவனானவர் சபையில் முதலாவது அப்போஸ்தலரையும், 2வது தீர்க்கதரிசியையும், 3வது போதகரையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாசைகளையும் நாட்களை ஏற்படுத்தினார். அப்ப பாருங்க, சொல்லிவிட்டு சொல்லப்படுற காரியம், எல்லாரும் அப்போஸ்தலரா? என்ன கேள்வி ஐயா? பாருங்க ஐயா, எல்லாரும் அப்போஸ்தலரா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகரா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவரா? எல்லாரும் குணமாக்குகிறவர்களா? எல்லாரும் இந்த நாட்களை பாருங்க, இந்த நாட்களை எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழிகளை உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்கள் இந்த வார்த்தை இந்த நாட்களை சொல்லுவதை பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல பாருங்கள், இன்றைக்கு எல்லாரும் அப்போஸ்தலர் தான், இன்றைக்கு எல்லாரும் தீர்க்கதரிசி தான். என்னன்னு சொல்லி சொன்னா, அவர் பேர் போடுறது எப்படின்னு சொன்னா, நான் தீர்க்கதரிசி என்று பேரை போட்டா தான் இந்த நாட்களை நடக்கும், ஊழியம் நடக்கும். அது மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல, அந்த நாட்களை பார்க்கிறவர்கள் பாருங்கள், அந்த நாட்களிலே இந்த ஆவிக்குரிய அதாவது காரியங்கள் நாங்கள் அந்த வளர்ந்து வருகிற நாட்களை பாருங்கள், ஒரு சிலர் இந்த நாட்களை போடுவார்கள், வரம் பெற்ற ஊழியர் என்று சொல்லி இந்த நாட்களை போடுவார்.
என்னய்யா வரம் பெற்ற ஊழியனுக்கு அப்ப எனக்கு அந்த நாட்கள்ல அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட காலத்துல எனக்கே ஒரு யோசனை வருது. என்ன வரம் பெற்ற ஊழியர்ன்னு சொல்றாங்களே! அப்படியானால் இவங்களுக்கு தான் வரம் கிடைக்கும். நமக்கெல்லாம் வரம் கிடையாது. அப்படி என்று சொல்லி சொன்னா அந்த நாட்களே நாங்கள் ரட்சிக்கப்பட்டு அப்படியே இருந்து விசுவாசிகளா இருந்துட்டு அப்படியே போக வேண்டியதான் காரியம்னு சொல்லி இந்த நாட்களே அங்கே நான் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப ஏனென்று சொல்லி சொன்னால், இவங்கள் தங்களுக்காகத்தான் அந்த சபையை கட்டிக் கொண்டு போறாங்க. நாங்கள் வரம் பெற்ற ஊழியர்கள் பாருங்களேன், நோட்டீஸ்ல அடிச்சு விடணும். வரம் பெற்ற ஊழியர் வருகிறார் சொல்லி சொன்னால் மற்றவனுக்கு வரம் இல்லைன்னு சொல்லி இந்த நாட்கள் நினைக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு முறை இந்த நாட்கள் ஒரு தேசத்திலே பாருங்கள், ஒரு ஆண்டவரை அறிஞ்ச ஒரு சாதாரண ஒரு விசுவாசி. அந்த விசுவாசி இந்த நாட்களை பார்க்கிற வழியில பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள் ஒரு தாயாருக்கு ஒரு 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 வயசானவருக்கு சத்தியத்தை சொல்லி, இந்து சமயத்தில் இந்த தாயார் சொல்லி அவரை ஆலயத்துக்கு அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார். அவர்கள் இந்த நாட்களை ஆலயத்துக்கு போய் இந்த நாட்களை அங்கே ஆலயத்திலே அங்கே கொஞ்சமா வளர்ந்து வருகிற வேளையிலே பாருங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னா, முந்தி பயங்கரமான இந்து பக்தியாக அந்த நாட்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள் எல்லாம் விட்ட பிறகு அவர்களுக்கு இந்த நாட்களை பார்க்கல, அவர்கள் வீட்டுக்கு முன்னாலே ஒரு பெரிய ஒரு பாம்பு புத்திருந்தது. அந்த புத்த கூட அந்த நாட்கள் அவர்கள் அந்த பாம்புக்கு அந்த நாட்கள் என்ன செய்கிறது, பாலை வைக்கிறது, காரியங்களை செய்கிறது, இப்படியான காரியங்களை செய்து கொண்டு வந்தார். கடைசியாக அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அவர்கள் சொன்னார்கள், ஆக்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் பிச்சரிங்க ஒன்றும் பண்ணா நான் அது செய்ய மாட்டேன், என்ன ஜீவனுள்ள தேவன் இவர் தான் என்று சொல்லி அந்த தாயார் சொல்லி இருக்கிறார். இப்படியான சம்பவம் நடந்த வழியிலே பாருங்கள், இவர்கள் இந்த இடத்திலே பாருங்கள் அந்த அந்த புத்த உடைச்ச வேளையில இந்த நாட்கள் இந்த பாம்புல 2 பாம்புல ஒரு பாம்பு ஓடிவிட்டது, ஒரு பாம்பு இந்த நாட்களை அடிச்சு சாக்காட்டிட்டாங்க, எல்லாம் முடிச்சுது. அப்ப அந்த ஊர் ஜனங்க சொன்னாங்க இந்த நாட்கள் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த பாம்பு இந்த நாட்களை பழிவாங்க வரும், பழிவாங்க வந்து இந்த நாட்களை என்ன செய்யும்னு சொன்னால் இங்கே இவவை கொல்லும்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லியிருந்தார்கள். அதே வண்ணமாக ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்க்கிற வேளையிலே அந்த பாம்பு வந்து இந்த நாட்களை இவவை அங்கே கொத்து நடத்திலே இவ மறிச்சு விட்டா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை செத்து போனாங்க. அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், வைத்த அடக்க ஆராதனைக்காக அங்கே அந்த நாட்களே பாருங்கள், அவள் இந்த பொடியை துறந்தபடி இந்த நாட்களை வச்சு அப்படி ஓப்பனா தான் கொண்டு போவார்கள். அப்ப பாருங்க அந்த இடத்துல பாருங்கள், அந்த சூழ்நிலையில வைத்திருந்த வேளையிலே இந்த சகோதரர் அந்த இடத்துல வருகிறார். என்ன கூட்டமாக நிற்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்திலே அவர் சொன்னார்கள், இப்படியாக அந்த தாயார் மரித்து விட்டார். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் அந்த பாம்போடு இந்த நாட்களில் விளையாட வேண்டாம், அந்த பாம்பு கடித்து இந்த நாட்களில் அவர்கள் மோசம் போய் விட்டார்கள் சொல்லி. பாருங்கள் அந்த இடத்துல நடந்த காரியம். இந்த காரியத்தை செய்தவர் ஒரு சாதாரண ஒரு ஒரு பாருங்க அந்த காரியத்தை கேட்டது ஒரு சாதாரண ஒரு விசுவாசி. பாருங்கள் இந்த நாட்களில். அப்ப அந்த 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 விசுவாசிக்குள்ளே பாருங்கள் ஒரு தைரியம் இருந்தது. அப்ப என்ன செய்தார்ன்னு சொல்லி சொன்னார், அந்த இடத்துல போய் நான் இந்த தாயாருக்கான ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. உண்மையா நடந்த கதை கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்ப பாருங்கள், அந்த இவர் இந்த சகோதரன் ஜெபம் பண்ண வேளையிலே இந்த மரித்திருந்த சடலம் உயிர்ப்பித்து விட்டது. அப்ப அந்த மரித்திருந்த சடலம் உயிர்ப்பித்ததன் உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதுல நின்ற அவங்களோட சொந்தக்காரர் ஒருவரையும் கண்ணில் ஆள் எல்லாரும் ஓடிட்டாங்க. எல்லாரும் துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி விட்டு ஒரே ஓட்டம் தான். ஏன்னு சொல்லி சொன்னால், இது ஏதோ காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதற்கு பின்பாக அந்த நாட்களில் இந்த தாயாருக்கு தண்ணீர் கொடுத்து காரியங்களை செய்த நாட்களில் அதற்கு பின்பாக அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு, இந்த புதிய விசுவாசி வரம் பெற்ற ஊழியரா? அதாவது மரித்தோரை உயிர்ப்பிக்கிற வரம் பெற்ற ஊழியரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் முக்கியமான காரியம். அப்ப இதுதான் இன்றைக்கு நாங்கள் அறியாத்தன்மையிலானே செய்கிற காரியங்கள். அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போறதற்கு டைட்டில் ஒன்றும் தேவையில்லை. மோசேக்கு என்ன டைட்டில் ஆண்டவர் கொடுத்திருந்தார்? த ஹொனரபிள் மிஸ்டர் மோசே, ரெவரன் மோசே அல்லது பிஷப் மோசே என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுத்திருந்தாரா? இல்லை. என் தாசனாகிய மோசை, என் தாசனாகிய யோபு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், மோசே செய்த அற்புதம் இன்று வரைக்கும் ஒரு தரம் செய்யல. மோசே மூலமா சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்தார் ஆண்டவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக. இரண்டாவதாக பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே அங்கே இந்த நாட்களில் தேவனுடைய சமூகத்திலே மண்டியிட்ட வேளையிலே தான் அங்கே வானத்திலே இருந்து அவர்கள் இந்த நாட்களிலே ஆகாரமாக மன்னா கொடுக்கப்பட்டது, காடை கொடுக்கப்பட்டது சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த காரியத்தை இன்றைக்கு யார் செய்திருக்கிறார்கள்? ஒருவரும் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை 5000 பேருக்கு, 5 அப்பங்களை 2 மீன் துண்டுகளையும் 5000 பேருக்கு பங்கிட்டு கொடுத்து, அங்கே 7 அப்பங்களை 4000 பேருக்கு கொடுத்து இந்த நாட்களை பாருங்கள், மீதியானது கூடையில் எடுத்தான்னு சொல்லப்படுகிறார். இன்றைக்கு அந்த 5 அப்பங்கள் 2 மீன் துண்டுகளை 5000 பேருக்கு பங்கு கொடுத்த அந்த அற்புதம் இன்றைக்கு எங்கே? அந்த அற்புதம் இன்றைக்கு யாரிடத்திலே இந்த நாட்களை இருக்கு? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காரணம் அதைத்தான் நாங்க பார்க்கணும்.
பாருங்கள் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், சும்மா அந்த வரம் பெற்றவர்கள் அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி இந்த நாட்களிலே தங்களுடைய தேவைகளுக்காகவும், தங்களுடைய காரியங்களுக்காகவும் அவர்கள் இந்த நாட்களில் செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள் ஒழிய, வேரை இந்த நாட்களில் இந்த காரியத்திலே ஒன்றுமில்லை. ரொம்ப கவனமாக இந்த நாட்களில் இருக்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இங்கே பவுலடிகளுடைய பேதுருடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பவுலடிகளுடைய காரியத்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார் இந்த கொரிந்து சபையிலே பாருங்கள், அங்கே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்கள் இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொருவரும் அதாவது எல்லாரும் அப்போஸ்தலரும் இல்லை, எல்லாரும் தீர்க்கதரிசியும் இல்லை, எல்லாரும் போதகரும் இல்லை, எல்லாரும் அற்புதம் செய்கிறவர்களும் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தின்படிதான் இந்த நாட்களிலே நாங்கள் அந்த ஊழியத்தை செய்து வர வேண்டும். ஆண்டவர் பாருங்கள், ஒரு வேதத்துல சொல்லப்படுகிற காரியம், ஒரு எஜமான் என்ன செய்யறான்னா 5 தாளந்தை கொடுத்துட்டு போற. இந்த 5 ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்துட்டு போறார். அந்த 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 தாளந்தினுடைய காரியத்தை பார்க்கிற வழியில், அப்ப கொடுத்த தாளந்தை பெற்றவர்கள் இந்த நாட்கள் என்ன செய்கிறான், ஒவ்வொருவன் ஒவ்வொரு தாளந்தை பெற்றதுக்கு அதுக்கு ஏற்ற பலனை இந்த நாட்களில் எஜமான் வருகிற வழியில் திருப்பி கொண்டே கொடுக்கிறார். ஒருவர் வந்து சொல்றார், இந்த நாட்களில் நீங்கள் அறுக்கிற இடத்துல விதைக்கிறதும் இல்லை, விதைக்கிற இடத்துல அறுக்கிறதும் இல்லை ஆண்டவர், அதனால இந்த நாட்களை நீங்க திருப்பி கேட்பீங்கன்னு புதைச்சி வச்சணும்னு சொல்லி, உடனே அவர் என்ன சொல்றான்னு சொன்னால், நீ இவரை கொண்டு அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்திலே போடுங்கள். அருமையான கர்த்தர். அப்ப தேவன் நமக்கு ஒரு தாளந்தை கொடுக்கிறார் ஐயா. பாட்டு படிக்கிற தாளந்தா இருந்தால் அதைத்தான் நான் செய்ய வேண்டுமே ஒழிய, நான் பாட்டு படிக்கிற ஊழியத்தை விட்டுட்டு நான் ரெவரன் என்று சொல்லி போட்டுக்கொண்டு இந்த நாட்களை வேற காரியத்தை செய்வேனா இருந்தால் அந்த நாட்களை பாருங்கள், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப பாட்டு படிக்கிற ஊழியம் சொன்னா பாட்டு படிக்கிற ஊழியத்தை செய்ய வேண்டும். ஜெபம் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும் சொல்லி தேவன் விரும்பினார் என்று சொல்லி சொன்னால் அந்த ஜெபிக்கிற ஊழியம், ஜெப குழுவுகளை உருவாக்கி ஜெபம் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பது கத்துடைய. இந்த உதாரணமா பாருங்க, இன்னைக்கு எலிசையாவுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு தரிசனம் என்ன உண்டா, ரேடியோ மூலமா அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே திருப்ப வேண்டும் சொல்லி கத்திருந்த நாட்களிலே அவருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப இன்றைக்கு நேரத்தில் அது கிட்டத்தட்ட அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப அதற்காக அவரை இந்த நாட்களை பழக்கி அப்படியான சூழ்நிலைகளை இந்த நாட்களை கொண்டு வந்து அந்த ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் அந்த கிருபையை கொடுத்திருக்கிறத எங்கே பார்க்கிற மாதிரி. அப்ப இதுதான் இந்த நாட்களிலே அழைக்கப்பட்டவர்களுடைய ஊழியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இப்ப எல்லாருக்கும் இந்த காரியத்தை செய்ய முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஏன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு பெட்டி கடை துறக்கிற மாதிரி இன்றைக்கு எல்லாரும் இந்த நாட்களில் ஒவ்வொரு காரியத்தையும் இந்த நாட்களிலே தங்களுக்கு ஏற்ற விதமாக இந்த நாட்கள் செயல்பட்டு இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களை நிராகரிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை இடர பண்ணுகிறவர்களாக இந்த நாட்கள் இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது பாருங்கள். இங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அங்கே 1 கொரிந்தியர் 12:22 சொல்லப்பட்ட பிரகாரம் அடுத்தாக அந்த நாட்களை பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. இன்னொரு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது, நாங்கள் வாசிப்போம். 11ஆம் அதிகாரத்திலே 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே 2-3 வசனங்களை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே, நான் உங்களை கற்புள்ள கன்னிகைகளாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் உங்களுக்காக தேவனை தேவனை இந்த நாட்களை வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களது மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையில் நின்றும் விலகும்படிக்கு அங்கே அதாவது கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மைதான். இன்றைக்கு ஏனென்றால் வஞ்சகத்தின் ஆவிக்குள்ளே அந்த நாட்களை ஜனங்கள் இழுத்துண்டு போறதை குறித்து இங்கே பவுலடிகள் இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், பிலிப்பியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால், வாசிக்கின்றேன் பாருங்கள். பிலிப்பியர் 1:17 சொல்லப்படுகிற காரியம், அதாவது சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்றும் அறிந்தும் சிலர் இந்த நாட்களிலே அன்பினாலே அறிவிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் எப்படி என்ன பாருங்கள். இதுல பாருங்க, இது ஒரு வித்தியாசமான காரியம் வருகிறது. இதனாலே என்ன, வஞ்சகத்தினால் அல்ல உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார்கள், அதனாலே சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. அது உங்களுக்கு வேண்டுதல், அதாவது வேண்டுதலிலும் இயேசு கிறிஸ்துடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இந்த நாட்களை ரட்சிப்பாக முடியும் என்று அறிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், இன்றைக்கு ஒரு சிலருடைய சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுதுன்னு சொன்னால் வஞ்சகத்தினால் சொல்லப்படுகிற காரியமா இருக்கு. ஏதாவது காரியத்தை செய்த நாட்கள் சிலர் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள், சுத்தமாக அந்த நாட்களை அந்த
காரியத்தை இந்த நாட்களை செய்து கொண்டு வர. அப்ப அதுல கூட இந்த நாட்களில் பொறாமையும் போட்டியும் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஊழியத்திலே பொறாமை போட்டி என்று சொல்லி இந்த நாட்களில் இருந்து காரியத்தை செய்வோமா இருந்தால் அது நாங்கள் தேவனுக்கு இந்த நாட்களில் இந்த ஊழியம் செய்கிறவர்களா இந்த நாட்களில் இருக்கிறதில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த பணியிலே பாருங்கள் 2 முக்கியமான பாரங்கள் இருந்தன. முதலாவதாக திருச்சபையானது இந்த நாட்களிலே, அதாவது இந்த இந்த பாவ உலகை இந்த நாட்களை பாருங்கள் விட்டு பிரிந்து நிற்க வேண்டும் எனவும், திருச்சபையிலே இந்த நாட்களை பரிசுத்தம் நிறைந்து இருக்க வேண்டும் என்றும் தேவனாலே அருளப்பட்ட முக்கியமான ஒரு ஆசை என்றும், ஒருவரின் அங்கே உள்ளத்திலே கிரிகை செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த இடத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள். அப்ப எப்படியான்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே 1 கொரிந்தியர் 5:1 பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுவது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களிலே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால் நான் வாசிக்கிறேன். பாருங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் இந்த நாட்களிலே பாருங்கள். இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதோ, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத விபச்சாரமாய் இந்த நாட்களே இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவன் நீங்கள் உங்களை விட்டு இந்த நாட்களை நீங்காமல் துக்கப்படாமலும் அங்கே இருமாப்படைந்து இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் அந்த நாட்களில். அப்ப இந்த அதிகாரத்திலே, இந்த 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 1-5 வரையும் வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்கிறது, நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமா இருந்தும் ஆவினாலே உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்படி செய்கிறவர்களை குறித்து நான் கூட இந்த நாட்களிலே இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியையும் தமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்திருக்கையிலே, அப்படிப்பட்டவருடைய ஆவி இந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாமிசத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் அவனை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப எப்படி சொல்லுகிற, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை என்ன செய்ய வேண்டும், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன் அப்படியா சொல்லப்படுகிறது சொல்லி சொன்னால், இவனுடைய காரியத்திலே பார்க்கிறவர்களிலே, இப்படிப்பட்டவர்களுடைய காரியத்தை பார்க்கிறவர்களிலே அவர்களுக்குள்ளே இந்த நாட்களே ஒரு மனம் திரும்புதல் இந்த நாட்களே இல்லை என்பதை அங்கே இந்த நாட்களே நாங்கள் காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிறது இப்படியாக. திருப்பிக் கொள்ளுங்கள், யாக்கோபின் புஸ்தகம் 2வது அதிகாரத்திலே, இங்கே 2வது அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள், 14வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் யாக்கோபு 2:14 இங்கே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், என் சகோதரர்களே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரிகை இல்லாதவனாய் இருந்தால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை அங்கே ரட்சிக்குமா? ஒருவன், அதாவது ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதினமும் ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவளை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர்காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாம விட்டா பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரிகை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். ஒருவன் இந்த நாட்களிலே உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகைகள் உண்டு, கிரிகை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை கிரிகை இல்லாமல் உனக்கு காண்பிப்பேன் என்பானோ என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கிற வழியிலே பாருங்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது, பிசாசுகளும் விசுவாசித்து அங்கே நடுங்குகிறன்னு சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுது. அப்ப பாருங்க, இந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிச்சு கொண்டு வருகிறது. 26வது கடைசியில் சொல்லப்படுகிறது. பாருங்கள் இந்த நாட்களிலே இங்கே ஒரு காரியத்தை பாருங்கள், 24 வாசிக்கிறேன். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரிகையினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று காண்கிறேன். ஏனென்றால் அந்தபடியே ராகாப் என்னும் பேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரிகைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரிகை இல்லாத விசுவாசம் செத்ததாக இந்த நாட்களே இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிக்கிறார்கிட்ட ஓம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது விசுவாசம் இல்லை ஐயா. வேதமே தெளிவாக சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப உனக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தால்தான் நீ தேவனுடைய மகிமையை காண முடியுமே ஒழிய
அந்த விசுவாசம் உனக்கு இல்லைன்னு சொல்லி சொன்னா நீ தேவனுடைய மகிமையை காண முடியாது. அதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லி இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இந்த நாட்களே அங்க ஜனங்களை சந்திக்கிற வேளையிலே அவர் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னா உண்ட விசுவாசத்தின் அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் சொன்னால் நம்முடைய விசுவாசத்தை இந்த நாட்களிலே வர்த்திக்க பண்ணுகிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு சொல்லுவதை பார்க்கிறோம். இப்ப பாருங்கள், ஆண்டவர் அங்க புதுசாக ஒரு அற்புதம் செய்யல. பாருங்க என்ன காரியம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய விசுவாசத்தின்படி அந்த விசுவாசத்துக்கு ஏற்ற விதமாக தான் அந்த அற்புதம் நடக்கு. இந்த ஒரு சிலரை பாருங்க வருஷ கணக்கா ஜெபிச்சு கொண்டு வருவாங்க. கேட்டா சொல்லுவாங்க அந்த நாட்களே ஆபிரகாம் என்ன 25 வருஷம் காத்திருந்தார், ஜெபம் பண்ணி காத்திருந்தார் இந்த நாட்களே வாரிசு வரும் வாரிசு வரும்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய அதைத்தான் சொல்லுவாங்க. அது அப்படி அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. நமக்குள்ளே எப்பொழுது அந்த விசுவாசம் அங்கே உறுதிப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த நாட்கள் என்ன நடக்கும்னு சொன்னா அந்த மிராக்கிள் அந்த அற்புதம் நடக்கும். இதைத்தான் நாங்க பார்க்க வேண்டும். வேறொரு காரியம் இல்லை. இன்றைக்கு அந்த விசுவாசம் இந்த நாட்களை பாருங்கள். இப்ப இன்றைக்கு ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு புது விசுவாசி இருக்கலாம். அந்த விசுவாசி இந்த நாட்களில் உடனே தேவனை முழு மனதோடு விசுவாசிப்பான். அவனுக்கு உடனே சோபோட் உடனே என்ன நடக்கும்? உடனே அவனுக்கு அந்த அற்புதம் இந்த நாட்களை நடக்கும்னு சொல்லி பார்க்கும். சிலர் இந்த நாட்களை பாருங்கள் அப்படியே நடந்தானே நடக்கா விட்டானே ஜோம் பண்ணுவோம், சும்மா ஜோம் பண்ணி கொண்டு வருவோம்னு சொல்லி இந்த நாட்களில் போடி போக ஜோம் பண்ணி கொண்டு வருவாங்க. அவ கிடந்து விழுவாடும் 5 வருஷம் 4 வருஷம் 6 வருஷம் இந்த நாட்கள் வருத்தத்தோடு அதே வருத்தத்தோடு இந்த நாட்களை கிடந்து இழுபடுவார்கள். என கற்றுக்கொள்வேன். ஏன் நான் அதை சொல்லுகிறேன்னு சொல்லி சொன்னால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது இந்த நாட்களே அங்கே அங்கே சரியான காரியம் அல்ல. அது மட்டுமல்ல, தேவன் கூட அந்த காரியத்தை நாட்களே அங்க விரும்ப மாட்டார். கத்துடைப்பில்லை. அப்ப முதலாவது நம்முடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப வேண்டுமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களே விசுவாசம் இந்த நாட்களை கிரிய செய்ய வேண்டும் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள், ஒருவரின் உள்ளத்திலே இந்த நாட்களை கிரிய செய்ய வேண்டும் எப்படி என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற வழியில தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களை சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னால் புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களை நற்செய்திகள் அறிவிக்க வேண்டும் என்றும் அங்கே இந்த நாட்களிலே ஆசை இந்த நாட்களை தொடர வேண்டும். அங்கே இந்த நற்செய்திகள் கள்ள போதகரின் தவறான போதனைகள் அங்கே திரிப்பு கொள்கையும் இவற்றே இந்த நாட்களிலே பாதிக்கப்படாமல் இந்த நாட்களை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இன்றைய பாருங்கள், இன்றைக்கு அநேக இந்த நாட்களிலே கள்ள போதகர்கள் இந்த நாட்களிலே தோன்றி இருக்கிறார்கள். ரோமர்கள் நிறுவனம் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. ரோமர் 16ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது 17வது வசனத்திலே வாசிகள். அங்கே சொல்லப்படுகிறது, அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாக பிரிவினையையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இதுல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த இப்படியான பிரிவினையான காரியங்களை கலைக்கிற ஜனங்களோட விட்டு இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும்? இந்த நாட்களே விட்டு விலக வேண்டும். இந்த சில பேர் என்னண்டா சொல்லணும், ஐயா இவர் 2 பேர் டிஸ்கஸ் தர்க்கம் பண்ணி இந்த நாட்கள் அவர் ஆண்டவர்களை கொண்டுருவோம்னு சொல்லி வேஸ்ட் டைம் ஐயா. ரொம்ப கவனமா இருக்கு. அப்ப அதைத்தான் நீங்க வேதம் சொல்வது சரியாக எப்படின்னு சொன்னார், அவர்களை விட்டு இந்த நாட்களே விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பவுலடிகள் ரோமர்களுக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள், ரொம்ப கவனமாக கேளுங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்காகவே ஊழியம் செய்து நய வசனிப்பினால் இச்சகம் பேச்சினாலும் அங்கே கபடமில்லாதவருடைய இருதயங்களை இந்த நாட்களை வஞ்சிக்கிறார்கள். உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் இந்த நாட்களை தெரிந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பவுலடிகள் இந்த நாட்களிலே ரோமருக்கு எழுதுகிற வேளையிலே இந்த நாட்களை பாருங்கள், அந்த சபைகளுக்கு அவர்களுக்கு கடிதங்கள் எழுதுகிற வேளையிலே அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே உங்களுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு ஐயா, ஆனாலும் இந்த நாட்களை நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் நன்மைக்கு ஞானிகளா இந்த நாட்களை இருக்க வேண்டும், தீமைக்கு பேதைகளா இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள். அப்ப தீமை என்று சொல்லிக்கல அதை அறியாதபடி இந்த நாட்களை நாங்கள் பேதைகளை போல் இந்த நாட்களை இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த இடத்துல ஒரு புத்திமதி சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்காரு. கர்த்தருடைய அதைத்தான் இந்த ரோமர்கள் 20 இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இந்த நாட்களே இதைத்தான் குறித்து இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே கலாத்தியர் 1:9 சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் வாசிப்போம். கலாத்தியர்
முதலாம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், முன் சொன்னது போல, அதாவது முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனா இந்த நாட்களிலே இருக்கிறான் என்று சொல்லி, சபிக்கப்பட கடவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கத்துள்ள பிள்ளைகள். ஏனென்றால் பாருங்கள், இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? இந்த போதிக்கிற பிரசங்கத்திலே காரியங்கள் இருக்குது. இப்ப மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறேனே, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்த பார்க்கிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மேலும் சகோதரே, என்னாலே பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனையின் படி அல்லவென்று உங்களுக்கு தெரியும். நான் அதை மனுஷனிடத்திலே இருந்து பெற்றதும் இல்லை, மனுஷனாலே கற்றதும் இல்லை, இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கும். அப்ப பாருங்க, இன்றைக்கு அநேகருடைய பிரசங்கம் என்ன எப்படியாக இருக்குன்னு சொன்னால், ஆட்களை பிரியப்படுத்தவும், ஆட்கள் அவரை என்கரேஜ் பண்ணணும். இதுதான் முக்கியமான காரியம். அதைத்தான் நீங்க பார்க்க, அப்படி அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், அப்படியாக ஒரு மனுஷனை நாங்கள் பிரியப்படுத்தக்கூடியவர்களா இந்த நாட்களில் இருப்போமா இருந்தால், அவர்கள் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்க, அருமையான கர்த்தருடைய வேதம் சொல்வது, அவர்கள் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர் அல்லவே என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனுஷனை பிரியப்படுத்தாதபடி தேவனை பிரியப்படுத்தி இந்த நாட்களை பிரசங்கம் பண்ணுகிற வேளையிலே, திருச்சபையிலே கர்த்தர் இந்த நாட்களிலே கூட இருந்து காரியங்களை இந்த நாட்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசும்படியாக அந்த நாட்களிலே நீங்க இந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா கர்த்தாவே. உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்பேற்றுக் கொள்ளும், ஆசீர்வதியும். என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் லார்ட் ஐயா. சவுண்ட் இல்ல. கேட்கலையா? கேக்குது. இப்ப இருக்குது கதைங்க. ஆமென். நேற்று நாளை தீர்க்கதரிசிகள் என்ற தலைப்பின்களை தேர்வு செய்து எடுத்து வந்தீர்கள். இன்றைய நாளை அப்போஸ்தலர் என்ற தலைப்பின்களை தேர்வு செய்து எடுத்து வந்தீர்கள். எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கருத்தில் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள், வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர்கள். அதே வேளையிலே வாரத்தின் முதல் நாளிலே பிரசங்க வேடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய கரந்தானே கூட இருந்து பிரஸ்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. அதே வேளையிலே வாக்கு தத்தங்களை அனுப்பித்தாருங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். ஐயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கரத்திலே உங்களை ஒப்புவிக்கிறோம். உங்களை குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் விடைவோம். காட் பிளஸ் யூ. ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுவிசேஷகர் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைத்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ்.